ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை திபிதினி விட்டு சமையல். வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரில்லில் கேஸ் ஸ்டவ்வில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் 2 டீஸ்பூன் போல் தூள் உப்பு கலந்துக்கிறேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய் கலந்துக்கிறேன். நான் இங்கே சக்தி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கப் தயிர் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இங்கே சிக்கனில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 லெமன் எடுத்து லெமனோட ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ சிக்கனில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக பவுலில் தயிர் இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ நல்லா சிக்கனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலாலாம் இப்போ மேலேயே போட்டிருக்கோம், அதனால் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் ஒரு 6 மணி நேரம் போல் ஊற போகுது. அதனால் சிக்கனில் எல்லா இடத்துலையும் மசாலா பரவுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். 6 மணி நேரம் கழித்து சிக்கனை நான் ஒரு கிரில் பேன் எடுத்து அதை அடுப்பு மேலே வச்சு சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரில் கம்பி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இங்கே ஊற வச்சுருக்க சிக்கனை 2 வச்சு பொரிச்சிக்க போகிறேன். கம்பி நல்லா சூடானதும் சிக்கனை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். அடுப்பை சிம்லேயே வச்சு நான் இங்கே ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா பொரிச்சிக்க போகிறேன். சிம்மில் வச்சு பொரிச்சாதான் சீக்கிரமாகவும் வேகும், இதே போல் சீக்கிரம் கருகாது. அதுக்காக நான் இங்கே சிம்லேயே வச்சு சிக்கனை ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இப்போ சிக்கனில் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு சிக்கனில் நான் இங்கே ஒரு 2 சொட்டு போல் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இனிமேட்டு திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் 2 சைடும் நல்லா வேகும். இப்போ 2 சைடும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேன். சிக்கன் கிரில் ரொம்ப டேஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். இப்போ சிக்கன் கிரில்க்கு மைனஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மைனஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 4 பல் போல் பூண்டு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் கலந்து ஒரு வாட்டி கோஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மைனஸை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மைனஸை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.